வணக்கம் உறவுகளே! உங்களை எல்லோரும் என்னுடைய யூடியூப் சேனல் எக்ஸெல் சங்கத்துக்கு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எக்ஸெல்ல ஒரு நல்ல ஃபைல் தேவை. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், இல்லன்னா ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். டெய்லி நியூ ஃபீச்சர்ஸ் வருது. நமக்கு அது ஒர்க் பண்ணி பார்க்கணும். புது ஃபார்முலாஸ் போட்டு பார்க்கணும். அதை நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணாம, ChatGPT இல்லன்னா DeepSeekலேருந்து எவ்வளோ ஈஸியா எடுக்க முடியும்? அப்படி எடுக்கும்போது அதுல என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? எது பெட்டர்? யாரு இதுல ரவுடி? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ChatGPTல இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறோம். நம்ம கிவ் மீ 20 ரோஸ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் குடு அப்படின்னு கேட்கிறோம். ஹாஸ்பிட்டல் செக்டர்ல. அப்போ ChatGPT அழகா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தக்கன காலம்ஸ சூப்பரா குடுக்குது. டிபார்ட்மெண்ட்ல இருந்து, பொசிஷன்ல இருந்து, அட்மிஷன், டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நடக்கிற விஷயங்கள வச்சு, நமக்கு அழகா ஒரு டேட்டா செட் குடுக்குது. இத நம்ம மேனுவலா எக்ஸெல்ல போய் கிரியேட் பண்ணி, அப்புறமா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் இப்ப அவசியம் இல்லங்க. சூப்பரா நம்ம இதிலேயே வாங்கிரலாம். ஆனா இத நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸெல்ல போய் ஃபார்மேட் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, "எனக்கு லிங்கா குடுத்துருப்பா. நான் வந்துட்டு அத டவுன்லோட் பண்ணி எக்ஸெல்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். வாழைப்பழத்தோல உரிச்சியே குடுத்துட்டதா தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட கேட்கிறோம். அவனும், "என்னடா இவ்ளோ சோம்பேறி ஆயிட்டீங்களாடா" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி இவனுக்கு இந்த லிங்கையே குடுத்துருவோம். எடுத்துக்கடா அப்படின்னு அந்த லிங்க்க குடுத்துட்டாப்புல. அந்த லிங்க்க நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அது டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ண உடனே அது சூப்பரா எக்ஸெல்ல ஓப்பன் ஆவுது. பாருங்க டேட்டா செட்ட. இட் இஸ் ரெலவன்ட் டூ தி ஹாஸ்பிட்டல் ஹெல்த் செக்டர். அண்ட் அதுல பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்டோட பேர பாருங்க. கார்டியாலஜி, நியூராலஜி, ரிமடாலஜி, பல்மனாலஜி அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போட்டிருக்காப்புல. அப்புறம் அட்மிஷன், டிஸ்சார்ஜ் நடக்கிற டிரான்சாக்ஷனையும் போட்டிருக்கிறாரு. நம்ம இதிலிருந்து ஃபார்முலாஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். அப்படி மட்டும் இல்லங்க. நம்ம இப்படியும் கொடுக்கலாம். இப்ப அந்த ப்ராம்ப்ட்ல குடுக்குறது போல, உங்களுக்கு வந்துட்டு எத்தன ரோஸ் வேணும் டேட்டா செட்ல, அதுக்கப்புறம் காலம்ஸ் நேம நீங்களே ஸ்பெசிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஐடி நம்பர், எம்ப்ளாயி நேம், சேலரி அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்புறமா அது பர்ட்டிகுலரா ஹாஸ்பிட்டல் செக்டர், அப்புறம் எனி கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் செக்டர் அப்படின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, ஜஸ்ட் வொர்க் அக்கார்டிங் டூ த query you give. என்ன காலம்ஸ் வேணுமோ அத மட்டும் அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரு குடுத்துருவாரு நம்ம ChatGPT. பட் இதுல ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க. இவன் என்ன பண்றாரு அப்டின்னா, லிங்கே தந்துட்டா. "டேய் எனக்கு தெரியும்டா, நீ முதல்ல டேட்டா கேட்ப. அதுக்கப்புறம் அதுக்கு லிங்க் குடும்பா. அதுக்கு நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இதுதாங்க மெஷின் லேர்னிங். இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன், த மைண்ட் ஆஃப் யூசர் இன்புட்." இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, சூப்பரா நமக்கு டேட்டா கிடைச்சுட்டு. பட் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எதுக்கு குடுத்தேன் அப்டின்னா, they will understand your pattern of prompt. அதுதான் நம்ம மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம DeepSeek அண்ணன் கிட்ட போறோம். இதே கொரிய அப்படியே குடுக்குறோம். ஏன்னா அவரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? வேற டேட்டா செட் தந்துட்டு, நீ அவனுக்கு மட்டும் அந்த கொரி குடுத்த, இதுல ஒரு டெக்ஸ்ட் மாத்தி குடுத்துட்ட. அதனால தான்ப்பா தப்பாயிட்டு அப்படின்னு நம்மள பிளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதே கொரிய அந்த ப்ராம்ப்ட்டயே நம்ம காப்பி பேஸ்ட் செஞ்சுட்டா, "டேய் யானைக்கு என்னடா பொரி தர்றா? இதெல்லாம் எனக்கு சிம்பிள்டா" அப்படிங்கிற ரீதியில செம சூப்பரா டக 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 டகன்னு அடிச்சு விடுறாப்புல. ஓகே, இட்ஸ் ஆல்சோ சேம். ஆல்மோஸ்ட் ப்ராபபிலி தி சேம் ஹாஸ்பிட்டல் ரிலவன்ட் டேட்டா செட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க தான் ஒரு சின்ன ஷாக் உங்களுக்கு வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், "எனக்கு லிங்கா குடுத்துருடா தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ChatGPTல குடுத்த அதே ப்ராம்ப்ட் எடுத்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணி, நம்ம DeepSeek அண்ணன்கிட்ட குடுக்குறேன். இங்க பாருங்க, இங்க தான் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட பாருங்க. "அன்பார்ச்சுனேட்லி" என்னடா பதுங்குறா? யானை காதுக்குள்ள எறும்பு போன மாரி கொடையிறியே என்னடா அப்படின்னு நமக்கு தோணுது. "அன்பார்ச்சுனேட்லி the DeepSeek cannot give a download link." நீ எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும், அந்தந்த டாஸ்க்குக்கு, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல நம்ம அந்த ஏஐ மாடல சூஸ் பண்ணணும். இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடக்குது அப்படின்னா, DeepSeek அண்ணனால நமக்கு டவுன்லோட் லிங்க் குடுக்க முடியல. ChatGPT குடுத்தது போல. ஆனா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன குடுக்குறாப்ல அப்டின்னா, என்னால அப்படி குடுக்க முடியாது. ஆனா CSV ஃபைலா குடுப்பேன். அத நீ இப்படி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாப்புல. நம்ம என்ன பண்ணோம், CSV ஃபைல எடுத்து எக்ஸெல் ஃபைல்ல அப்படி ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா போயிட்டு டெக்ஸ்ட் அண்ட் காலம் போணும். அது நமக்கு தெரியும். அந்த டீலிமிட்டர் வந்துட்டு ஒவ்வொரு
வேல்யூஸும் கமா வச்சு செப்பரேட் ஆயிருக்கு. அதனால இட்ஸ் a டீலிமிட்டர். we need to select கமா. ஆனா இது என்னமோ நமக்கு எல்லாமே மைண்ட் வாய்ஸ் எப்படி தோணுதுன்னா, நீ புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கும் தோணுது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வச்சு பார்க்கும்போது மிகச்சிறந்த தலை எது அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி தான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்ல. ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் என்ன வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதுல ஏதாவது ஒரு சின்ன பயன் நீங்க அடைஞ்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோல நம்ம வந்துட்டு கோபைலட் எப்படி எம்எஸ் எக்ஸலுக்குள்ள உள்ளேயே இருந்துகிட்டு நமக்கு நிறைய வேலைகளை ஈஸியா செய்ய ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ போட போறேன். ஓகே, அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் a நைஸ் டே.